ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிபி ட்ரெண்டிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் சிவகார்த்திகேயனோட கார் வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பராசக்தி படத்தில் சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு வராருன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இப்போ பராசக்தி படம் முடிவடைந்த நிலையில் அதனுடைய ப்ரொமோஷன் வேலையில் ஈடுபட்டுட்டு வராரு. அந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய சர்ச்சைகளில் மாட்டிருக்கு. இப்போ கூட ஓஸ்மானியா யூனிவர்சிட்டியில் இந்த படத்தை நடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பெண்களை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த நிலைமையில் பராசக்தி படத்தோட ப்ரொமோஷன் வேலைகளில் சிவகார்த்திகேயன் ஈடுபட்டுட்டு வராரு. வேர்ல்டு ஃபுல் ஆஃப் பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோஷன் ஷோ வந்து சென்னை வள்ளுவர் கோட்டமில் நடந்திருக்குது. அதில் கலந்துக்கிட்டு திருப்பி வரும்போது தான் அவருக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. அந்த படத்தில் நிறைய பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. யாராருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலீலா, ஜெயம் ரவி, அதர்வா மற்றும் மியூசிக் டைரக்டராக நம்ம ஜிவி பிரகாஷ் அதில் நடிச்சிருக்காரு. சுதா கங்கராவ் இயக்கத்தில் முதலாக சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு வர இந்த படம் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குது. இந்த படத்தோட எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை சிவகார்த்திகேயனுக்கு தலைவலியாக கொண்டு வந்து விட்டுருக்குது. இந்த படத்தோட ப்ரமோஷனில் கலந்துட்டு ரிட்டன் வரும்போது தான் அவருக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அவருடைய கார் வந்து முன்னாடி இருக்கிறோட காரை வந்து இடிச்சதுனால பலத்த சேதத்தை ஏற்படுத்தியிருக்குது. அந்த கார்ல இருந்து கீழே இறங்கி வேகமாக வந்து அந்த காரோட உரிமையாளர் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறாரு. இந்த வாக்குவாதம் அதிகமாகவே அங்கே நிறைய க்ரௌட் ஃபார்ம் ஆயிடுச்சு. எல்லாரும் அது ஆக்டர் சிவகார்த்திகேயன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டதுனால க்ரௌட் இன்னும் அதிகமானதுனால அங்கே நிறைய போலீஸ் வந்திருக்காங்க. ஒரு வழியாக 2 பேருக்கும் இருந்த பிரச்சனையை அவங்க சுமூகமாக ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போவுமே அந்த காரோட ஓனர் வந்து நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்காரு. நீங்கள் எப்படி என் கார் அடிக்கலாம், என்னுடைய காருக்கு நீங்கள் தான் அந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு. ஒரு வழியாக சிவகார்த்திகேயன், நான் அந்த காரோட எல்லா பிரச்சனைகளையும் நானே சரி பண்ணி கொடுக்குறேன், இந்த பிரச்சனையை ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ இதை சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. பட் விடாத அந்த கார் உரிமையாளர் பேசிக்கிட்டு இருந்ததுனால இந்த பிரச்சனை பெருசாகிருக்கு. ஒரு வழியாக சிவகார்த்திகேயனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவரை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இவ்வளோ பிரச்சனையில் இதுவும் வந்து பராசக்தி படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனாக போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பராசக்தி டீம் வந்து இந்த பிரச்சனை வந்து ஆரம்பத்திலேருந்து வரதை பற்றி ரொம்பவும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பிரச்சனையில் தான் போயிட்டுருக்குது. ஒரு வழியாக படமும் முடிஞ்சிருச்சு, இது நல்லபடியாக ரிலீஸ் ஆகி நல்லா ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் மொத்தமும் ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க.